திருநெல்வேலி மாவட்டத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் குறித்த சிறப்பு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை பிரம்மாண்டமாக சென்னையில் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாநகர பகுதிகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் பணியமர்த்தப்பட்டுள்ள பெண் காவலர்களுக்கு சவாலான சூழல்களை கையாள்வது குறித்து சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரசன்னா சிறப்பு படையில் இணைந்துள்ள பெண் காவல்துறையினருக்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து முக்கிய அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். அப்போது பேசுகையில், பெண்கள் பாதுகாப்பிற்காக நெல்லை மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்த முதல் சிங்கப்பெண் அதிரடிப்படை நம் மாவட்டத்திற்கு வந்துள்ளார்கள். இதற்கு மேல் நெல்லை மாவட்டத்திற்கு நிறைய படைகள் வரவிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். முக்கியமாக பெண்கள் பாதுகாப்பு, பொது இடங்களில் பெண்களுக்கு ஏதேனும் அச்சுறுத்தலோ அல்லது அசம்பாவிதங்களோ நேர்ந்தால் அதிரடிப்படையினர் மின்னல் வேகத்தில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடனடி நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்றும் கூறியுள்ளார். இன்று திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை சார்பாக இன்றையிலிருந்து இப்போ 5 o'clock ஆயிடுச்சு. இன்னையிலேருந்து கண்டினியூஸாக வந்துட்டு சிங்கப்பெண் சிறப்பு படை பார்த்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்புக்காக ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்கீம் மட்டும் ஆரம்பிச்சிருக்கோம். இது மேலும் பெருசாகும். அண்ட் இனிமேட்டு 24/7 அவங்க வந்துட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக நம்ம மாவட்டத்தில் ஃபுல்லாக செயல்படுவாங்க. இவங்க 2 டீமாக இப்போ ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஷிஃப்ட் ஒரு டீம், இன்னொரு ஷிஃப்ட் இன்னொரு டீம். ஸோ தட் 24/7 ஆல்வேஸ் வந்துட்டு நம்ம பெண்களின் சேஃப்டிக்காக அவங்க மூவ் பண்ணுவாங்க. இந்த அதிரடிப்படையில் 2 பெண் சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் 4 பெண் காவலர்கள் குழுவினர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் அவசர கால பணிக்காகவும் தொடர் கண்காணிப்பிற்காகவும் பிரத்யேக சிறப்பு வாகனத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட உள்ளனர். அப்போது பள்ளி மாணவிகளிடையே சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பு ஆய்வாளர் பேசுகையில், சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் பெண்கள் பாதுகாப்பிற்காக தொடங்கப்பட்டது என்றும், உங்களை யாராவது தொந்தரவு செய்தாலும் இல்லை பின்தொடர்ந்தாலும் எங்களை உடனடியாக 1098 மற்றும் 100 எண்ணிற்கு அச்சமின்றி தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்கலாம் எனவும் கூறினார். நம்ம மாவட்டத்துக்காக இது முதல் சிங்கப்பெண் படை. இதுக்கு மேல நிறைய படைகள் வரும். கண்டிப்பா வந்துட்டு அனைவரின் பாதுகாப்பு, மெயினா வந்துட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக கண்டிப்பா வந்துட்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் இமீடியட்டா வருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுவுமே பயப்பட வேண்டாம். எதுவாக இருந்தாலும் சொன்ன மாதிரி 100க்கு கால் பண்ணுங்க. இதனைத் தொடர்ந்து சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் 6 பெண் போலீசார் அடங்கிய குழு மாலை நெல்லை பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது தொடக்க நிகழ்வை முன்னிட்டு கேக் வெட்டி பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். முதலமைச்சரால் உருவாக்கப்பட்ட இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் நெல்லை மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது.